வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ 2025க்கான ஓட்டுநர் நடத்துனர் பதவிகளுக்கு இப்போது வேக்கன்சி வந்திருக்கு. இதை பற்றின ஒரு டீட்டெயிலை இப்போது முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 3274 காலியிடங்கள் நிரப்புவதற்கான டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த காலியிடங்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகளுக்கானது. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு போக்குவரத்து கழகங்களை ஆட்சேர்ப்பு நடத்தப்படுது. இந்த ஆட்சேர்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் 21, 2025 அன்று வெளியிடப்பட்டது. ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறையை மார்ச் 21, 2025 முதல் தொடங்கியது. ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 21, 2025 ஆகும். இந்த பதவிகளுக்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்க வேண்டும். கல்வி தகுதிகளுடன் விண்ணப்பதாரர்கள் செல்லுபடியாகும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும். கல்வி மற்றும் உரிமை தேவைகளை தவிர வேட்பாளர்கள் குறிப்பிட்ட வயது மற்றும் உடல் தகுதி அளவுகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதனுடைய பொருளடக்கம் பார்ப்போம். டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு 2025 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தகுதி அளவுகோல்கள், தேர்வு செயல்முறை, விண்ணப்ப கட்டணம், முக்கிய தேதிகள், டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு 2025க்கு ஆன்லைன் விண்ணப்பத்தை எப்படி இதை பற்றின ஒரு டீட்டெயில் முழுமையாக பார்ப்போம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த வேலைவாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓட்டுநர் நடத்துவதற்கான பதிவு மொத்த வேக்கன்சி 3274 வேக்கன்சி. பயன்பாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்நிலை. அதிகாரப்பூர்வ வலைத்தளம் பார்த்தீங்கன்னா அரசு பஸ் டாட் tn.co. ஸோ இந்த வெப்சைட்டு தான். ஓட்டுநர் நடத்துனர் தகுதி அளவுகோல்களை பற்றி இப்போது பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அவர்கள் குறைந்தபட்சம் 18 மாதம் அனுபவத்துடன் கனரக வாகனம் ஓட்டியிருக்க வேண்டும். கூடுதலாக விண்ணப்பதாரர்கள் தமிழை சரளமாக படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பேசவும் தெரிஞ்சிருக்கணும். முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பற்றி இப்போது பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் ஜூலை 1,
2025 நிலவரப்படி குறைந்தபட்சம் 24 வயது நிரம்பியிருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு வகையை குறித்து மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பொது பிரிவு ஓசி 40 ஆண்டுகள், ஒதுக்கப்பட்ட பிரிவுகள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி 45 ஆண்டுகள். முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு ஓசி பிரிவினருக்கு 50 ஆண்டுகள் மற்றும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 55 ஆண்டுகள் வரை சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி பற்றி இப்போது பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 50 கிலோ வெயிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செயல்முறை பற்றி இப்போது பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 3 கட்ட செயல்முறை மூலம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும். முதலில் பல தேர்வு கேள்விகள் மூலம் பொது அறிவு மற்றும் அடிப்படை திறனை சோதிக்கும் எழுத்து தேர்வு இருக்கும். தேர்ச்சி பெறுபவர்கள் திறன் தேர்வுக்கு ஓட்டுநர் சோதனைக்கு செல்வார்கள். அங்கு அவர்கள் தங்கள் ஓட்டுநர் திறன்களையும் சாலை பாதுகாப்பு குறித்த அறிவையும் நிரூபிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இறுதியாக 2 சுற்றுகளில் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் இறுதி தேர்வுக்கு முன் தங்கள் தகுதிகளை உறுதிப்படுத்த ஒரு நேர்காணல் மற்றும் ஆவண சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். கட்டண தொகை விண்ணப்பதாரின் வகையை பொறுத்தது. பொது பிரிவு வேட்பாளருக்கு விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய். இதில் 18% ஜிஎஸ்டி இருக்குது. எஸ்சி, எஸ்டி பிரிவினர் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு 18% ஜிஎஸ்டி உட்பட 590 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். விண்ணப்ப கட்டணத்தை டெபிட் கிரெடிட் கார்டுகள் அல்லது நெட் பேங்கிங் மூலம் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மூலம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான தேதி என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அறிவிப்பு வெளியீடு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா March 21, 2025. விண்ணப்பிக்க தொடக்க தேதின்னு பார்த்தீங்கன்னா March 21, 2025 மதியம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா April 21, 2025 மதியம் 1 மணி வரையும் இருக்கும். அதுக்கு பின்னாடி அந்த வெப்சைட் நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு தேதின்னு பார்த்தீங்கன்னா விரைவில் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி ஆர்செடுப்பு 2025க்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தோம். விண்ணப்பதாரர்கள் கடைசி தேதிக்கு முன் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை தொடங்குவதற்கு முன் அனைத்து ஆவணங்களையும் தயாராக வைத்திருப்பது உறுதிப்பட வேண்டும். ஸோ அரசு bus.tn.gov என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிட வேண்டும். முகப்பு பக்கத்தில் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு 2025 என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடி மூலம் பதிவு செய்யணும். தேவையான விவரங்கள் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும். கல்விச் சான்றிதழ், ஓட்டுநர் உரிமங்கள், புகைப்படங்கள் மற்றும் கையொப்பங்களை பதிவேற்றவும்.
விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்துதல். படிவத்தை சமர்ப்பித்து அச்சு பிரதியை எடுக்க வேண்டும்.